Hi Chedis, welcome back to my channel. So இன்னைக்கு வந்து நான் ஒரு cooking recipe தான் வந்து போடலாம்னு சொல்லிட்டு இருக்கேன். So நீங்க வந்து நிறைய என்னோட சேனல்ல வந்து நிறைய varieties ஆன fish fry வந்து பண்ணிருப்பீங்க பாத்திருப்பீங்க. பட் நான் வந்து இப்ப பண்ண போறது வந்து fish இது வந்து நான் ஓவன்ல தான் வந்து பண்ண போறேன். First time வந்து நான் ட்ரை பண்றேன். So எப்படி வருதுன்னு பார்க்கலாம் வாங்க. So வீடியோ போறதுக்கு முன்னாடி என் சேனல் பார்க்கறவங்க வந்து மறக்காம என்னோட சேனலுக்கு வந்து subscribe பண்ணுங்க. பிடிச்சிருந்தா அப்படியே வந்து ஒரு லைக் போட்டுக்கோங்க. So இனிமே நான் போடுற வீடியோலாம் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். So இனிமே வந்து நான் வந்து ரெகுலரா வந்து வீடியோ போடலாம்னு சொல்லிட்டு இருக்கேன். அட்லீஸ்ட் வீக்லி ஒரு 2 டைம்ஸ் ஆச்சு வந்து வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கேன். So வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். So நான் வந்து இப்போ வந்து அந்த நம்ம பீஸ் பண்ணி வச்சிருந்தோம் பாத்தீங்களா மேல லைன் போட்டு அந்த லைன் உள்ளலாம் வந்து நல்லா மசாலா இறங்குற மாதிரி நான் வந்து மசாலா வந்து மேல தடவி வச்சிட்டேன். சோ இத வந்து நான் வந்து ஒரு 1/2 hour இல்ல ஒரு 20 minutes வந்து ஃப்ரிட்ஜ்ல வந்து வைக்க போறேன். சோ நீங்க வந்து வெளிய வைக்கிறதுக்கு பதிலா நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சீங்கன்னா சீக்கிரமா வந்து அந்த மசாலாலாம் உள்ள இறங்கி நல்லா ஜூஸியா உங்களுக்கு வரும். சோ நான் வந்து ஃப்ரிட்ஜ்ல வச்சிரேன். வாங்க இப்ப 20 minutes விட்டு பார்க்கலாம். So 20 minutes ஆயிடுச்சு டெடிஸ். நான் வந்து இப்போ வந்து இந்த ஸ்டாண்ட்ல வந்து ஃபிஷ் வச்சு ஓவன்ல வைக்க போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வைக்கிறதுக்கு முன்னாடி வந்து இந்த கம்பியில வந்து நம்ம வந்து ஆயில் போட்டுக்கணும். ஸோ நான் கொஞ்சம் வந்து ஆயில் தடவிக்கிறேன். என்கிட்ட அந்த ஆயில் தேய்க்கிற பிரஷ் இல்லை, உங்ககிட்ட இருந்தா வந்து பிரஷ் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஃபுல்லா ஆயில் போட்டுட்டேன். இப்போ நல்லா சைட்ல எல்லாம் போற மாதிரி போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நான் வந்து ஃபிஷ் எடுத்து பிளேஸ் பண்ண போறேன்.
ஸோ இந்த எக்ஸஸ் மசாலாவை எடுத்து மேலே வந்து போட்டுருங்க. வந்து நான் வந்து இதை வந்து ஓவனில் வைக்க போகிறேன். ஓகே, இப்போ வந்து ஓவனில் வச்சுட்டேன். ஸோ நான் வந்து ஸ்விட்ச் ஆன் பண்ணிக்கிறேன். நான் இப்போ வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டு இதை வந்து அந்த தந்தூரி இதில் வந்து அந்த கிரில் ஆப்ஷன் இருக்கு, அந்த கிரில் ஆப்ஷனுக்கு நான் வச்சுக்க போறேன். ஓகே, இப்போ வந்து ஒரு 1/2 hour வேகுற மாதிரி. ஸோ நான் 30 பாயிண்ட்ல வந்து வச்சிருக்கேன். இது வந்து சுத்திக்கிட்டே வந்து 0ல வந்த உடனே நம்ம வந்து வேற சைடு வந்து திருப்பி வைக்க போறோம். ஸோ ஒரு சைடு வெந்துட்ட உடனே பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து ஒரு சைடு வந்து அந்த 30 பாயிண்ட் வரைக்கும் வந்து நல்லா வெந்துருச்சு. ஸோ இப்போ வந்து நான் திருப்பி வைக்க போறேன். ஸோ இப்போ திருப்பி வச்சுக்கலாம். ஆக்சுவலா நல்லா சூப்பரா வந்து நல்லா வந்திருக்கு. நானும் வராதுன்னு நினைச்சேன். ஓகே, இப்ப இன்னொரு சைடு வந்து வச்சிருக்கிறேன். வந்து நான் வந்து திருப்பி வந்து ஒரு 20 பாயிண்ட்ஸ் தான் வந்து வச்சிருக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து நான் வைக்கும் போதே நல்லா ஆயிட்டு இருந்தது. ஸோ நான் 2வது டைம் திருப்பி ஃபர்ஸ்ட் டைம் வைக்கும் போதே வந்து கீழேயும் வந்து நல்லா வெந்துட்டதால நான் வந்து இப்போ வந்து 20 மினிட்ஸ் தான் வந்து வச்சிருக்கேன் டெடிஸ். ஸோ இப்போ எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். செம்ம சூப்பரா இருக்கு, வேற லெவல்ல வந்திருக்கு பாருங்க. நல்லா கிறிஸ்பியா வேற இருக்கு. சீரியஸ்லி இவ்வளோ அழகா வரும்னு நான் நினைக்கவே இல்லை. ஸோ இப்போ நான் டேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நல்லா ஹெல்த்தியா வேற இருக்கு இது. சொல்றேன், நீங்க இந்த மாதிரி ஒரு ஆயில் இல்லை, எதுவுமே இல்லை. ஸோ ஒரு ஆயில் இல்லாம நீங்க வந்து கிறிஸ்பியா சாப்பிடணும் அப்படின்னா நீங்க வந்து இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க டெடிஸ். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வேற ஒரு வீடியோல வந்து நான் உங்களை வெயிட் பண்றேன். டாடா, பை பாய்.